और एक बार परमेश्वर के महान उपस्थिति में परमेश्वर हम सबों को इकट्ठा किया, मैं परमेश्वर को धन्यवाद देता हूँ. மீண்டும் ஒரு முறையாக ஆண்டவர் தம்முடைய ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் எல்லாரையும் ஒருமைப்பாட்டி நம்மை கூட்டினார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். परमेश्वर चाहता है हम जब कभी भी आराधना के लिए इकट्ठे होते हैं परमेश्वर का निकटता में हम जाएं. ஆண்டவர் இப்படியாக விரும்புகிறார். நாம் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை ஆராதிக்க வருகிறோமோ அப்போதெல்லாம் ஆண்டவரிடம் கிட்டி சேர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். तो इसलिए हम हर एक रविवार हम परमेश्वर के वचन से हम कुछ बातों को समझने के लिए हम कोशिश करते हैं. இதனால் தான் ஒவ்வொரு முறையும் ஞாயிற்றுக்கிழமை நாம் ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாக சில காரியங்களை குறித்து அறிந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்கிறோம். ताकि हम और परमेश्वर का प्रेम के निकटता में हम चले जाएं. அதன் மூலமாக நாம் இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய அன்பினை நோக்கி நாம் கிட்டி சேர முடியும். आज भी परमेश्वर हमसे बर्ताव करने पाए. இன்றைக்கு கூட ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. आप मेरे साथ बोलिएगा यशायाह नबी किताब उसका 41वां अध्याय. என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா 41வது அதிகாரம் 17 और 18 और 19वां वचनों को हम लोग सुनेंगे. 17, 18, 19 மூன்று வசனங்களை நாம் यशायाह கேட்போம். नबी किताब उसका 41वां अध्याय 17, 18, 19वां वचन. जब दीन और दरिद्र लोग जल ढूंढने पर भी ना पाए और उनका तालू प्यास के मारे सूख जाए, मैं यहोवा उनकी विनती सुनूंगा. मैं इस्राएल का परमेश्वर उनको न्याय त्यागूंगा. मैं मुंडे टीलों से भी नदियों और मैदानों के बीच में सोते बहाऊंगा. मैं जंगल को ताल और निर्जल देश को सोते ही सोते कर दूंगा. मैं जंगल में देवदार, बाबुल, मेहंदी और जैतून उगाऊंगा. मैं अराबा में सनोबार, चिनार और चीड़ इकट्ठे करूंगा. சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளுமாக்கி வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும் சித்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்தர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். यहाँ परमेश्वर का एक महत्वपूर्ण गुण को हम लोग देखते हैं. இங்கே ஆண்டவருடைய ஒரு மிகப்பெரிய குணாதிசயத்தை நாம் பார்க்க முடியும். और यहाँ ऐसे लोगों के बारे में वर्णन किया गया है जो जो दीनता में पड़े हैं. இங்கே இப்படிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட மக்களை பற்றி வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் மிகவும் சிறுமையுமான எளிமையுமான ஜனங்கள் என்று. उन लोगों के बारे में और ये भी बात को हम लोग देखते हैं, वे लोग पानी के लिए वे लोग तड़प रहे हैं लेकिन वो पानी नहीं मिल रहा, मिलने के कारण वे लोग प्यासे हैं. இங்கே இப்படியாக அவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை தண்ணீரை தேடி அலைந்தும் தண்ணீர் கிடைக்காதனால் அவர்கள் தாகமாக இருக்கிறார்கள் என்று वहां उन लोगों का तालू के बारे में या जीभ के बारे में लिखा है पूरा पूरा सूखा हुआ है. அங்கே அவர்களுடைய நாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அது முழுவதுமாக வறண்டு போயிற்று என்று. यहाँ परमेश्वर के हम कुछ बातों को हम देख सकते हैं. पहले ऐसे लोगों को देखने वाला परमेश्वर है. இங்கே நாம் முதலாவது ஒரு காரியத்தை பார்க்க முடியும். ஆண்டவர் இப்படிப்பட்ட ஜனங்களை பார்க்கிறவராய் இருக்கிறார். ऐसे लोगों के ऊपर नजर रखने वाला परमेश्वर हमारा இப்படிப்பட்ட परमेश्वर. ஜனங்களுக்கு மேலாக நோக்கமுள்ளவராய் இருக்கிறார் நம்முடைய தேவன். दूसरा परमेश्वर ये कहता है मैं उन लोगों के लिए मैं अपना कान को लगाऊंगा, मैं उन लोगों के लिए कभी मैं छोड़ूंगा नहीं. ஆண்டவர் இப்படியாக சொல்லியிருக்கிறார். இவர்கள் மேல என்னுடைய காதை வைப்பேன், நான் ஒருபோதும் அவர்களை கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார். और 18 और 19वां वचन में हम देखते हैं उन लोगों के लिए परमेश्वर ऐसे ऐसे बातों को प्रबंध भी करने वाला है. அது மாத்திரமல்ல 18, 19 வசனங்களை பார்க்கும்போது ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை அவர்களுக்காக செய்கிறவராய் இருக்கிறார். कभी कभी हमारा जीवन में भी हम ऐसे जगह में हम पहुंच जाते हैं जहां पर जैसा हमारा जीव सूख जाता है वैसा ही हमारा जीवन सूख जाने का संभावना है. சில நேரங்களிலே நாமும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக கடந்து செல்கிறோம். எப்படி நம்முடைய நாவு வறண்டு போகிறதோ அதே போல நம்முடைய ஜீவனும் வறண்டு போகக்கூடிய சூழ்நிலை. बिल्कुल वातावरण को लेकर या और कुछ बातों को लेके एकदम हम सुकड़ जाते हैं या एकदम ऐसा सूखा हुआ बातों को महसूस करते हैं. சூழ்நிலைகளின் காரணமாகவோ அல்லது மற்ற சூழ்நிலை காரியங்களினாலோ நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக ஒரு வறண்டு காய்ந்து போன நிலைமையில் காணப்படலாம். हमारे व्यक्ति के जीवन के बातें हो सकता है, पारिवारिक बातें हो सकता है या सेवकाई के बातें भी हो सकता है. நம்முடைய தனிப்பட்ட காரியங்களாக இருக்கலாம், குடும்ப காரியங்களாக இருக்கலாம், அல்லது ஊழியங்கள் சம்பந்தப்பட்ட காரியங்களாகவும் இருக்கலாம். जब किसी मनुष्य पानी बिना इस प्रकार का जगह में चले आते हैं
எப்பொழுது ஒரு மனிதன் தண்ணீர் குடிக்காம இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள கடந்து போகிறானோ वो कुछ नहीं कर पाता है। அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. पहले उनको पानी चाहिए। முதலாவது அவருக்கு தேவை தண்ணீர். ऐसा हालत में पहुंच जाएगा, उनके अंदर बहुत कुछ विचार हो सकता है, काम करने का क्षमता हो सकता है, या बहुत कुछ योजना हो सकता है, लेकिन कुछ नहीं कर पाएगा। அவருக்குள்ள வேலை செய்வதற்கு अनेक காரியங்கள் இருக்கலாம், अनेक திட்டங்கள் உருவாகலாம், ஆனால் ஒன்றுமே செய்ய முடியாது. முதலாவது அவருக்கு தேவை தண்ணீர். मैं नहीं जानता हूं आज हमारा हालत क्या है। உங்களுடைய என்னுடைய சூழ்நிலை என்னவென்று எனக்கு தெரியாது. शायद हमारा भीतरी मनुष्य में या भीतरी हमारा जीवन में इस प्रकार का सुखापन के साथ यहाँ पर हम आए होंगे। ஒருவேளை நம்முடைய உள்ளான வாழ்க்கை உள்ளான காரியங்களில் இப்படிப்பட்ட ஒரு காய்ந்து போன சூழ்நிலையில் இருக்கலாம். इसी के चलते यहाँ आराधना में भी हम लोग आए हैं, हाँ जाना है इसलिए हम आए हैं। அதனால நான் இந்த ஆராதனைக்கு நாம் போக வேண்டும் என்ற நிர்பந்தத்தின் அடிப்படையில் வந்திருக்கலாம். शायद पूरा मन के साथ यहाँ नहीं बैठे होंगे, ஒருவேளை முழு மனதோடு இல்லாமல் இங்கே அமர்ந்திருக்கலாம். लेकिन परमेश्वर कहता है हमें ऐसे लोगों के ऊपर नजर रखने वाला परमेश्वर। ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் இப்படிப்பட்ட ஜனங்கள் மேலே என் பார்வை आप போகிறது. जितना भी भीड़ के बीच में बैठे हैं, आज परमेश्वर आपके ऊपर अपना नजर को रखा है। நீங்கள் எவ்வளவு கூட்டத்தின் நடுவில் இருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை நோக்கி பார்க்கிறார். आप शायद सोचे होंगे क्या मेरे लिए परमेश्वर बातें कर रहा है? हाँ, आप ही के लिए परमेश्वर बातें कर रहा है। ஆண்டவர் நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம் ஆண்டவர் என்னிடமா பேசுகிறார் என்று. ஆம், உங்களிடத்தில் தான் பேசுகிறார். ये सुखापन के चलते घबराहट और डर और भय इस प्रकार के बातें हमें घेर लेता है। இந்த வறண்டு போன சூழ்நிலையினால பயம் ஒரு உருவான குழப்பம் நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை காணப்படலாம். बिल्कुल पानी नहीं मिल रहा है, தண்ணீர் சுத்தமாக கிடையாது. और 4 घंटा इसी हालत में रहूंगा, मैं क्या होऊंगा? இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இன்னும் ஒரு 4 மணி நேரம் இருந்தேன் என்றால் என்னுடைய சூழ்நிலை என்னவாகும்? और कुछ देर हो जाएगा तो क्या होगा? ஒருவேளை ஏதாவது நடந்து விட்டது என்று சொன்னால் என்னவாகும்? कल से मेरा तबीयत उतना सही नहीं था, நேற்றிலிருந்து என்னுடைய சரீரம் சரியில்லை. सुबह सिसली बार बार मेरा हाथ पकड़ के देख रही थी। காலையில சிசிலி என்னோட கைகளை பிடித்து சும்மா பார்த்துட்டே இருந்தாங்க. शरीर में पानी का मात्रा सही है कि नहीं, சரீரத்துல அந்த தண்ணியோட அளவு கரெக்டா இருக்கா அப்படின்னு. कभी कभी हम डर जाते हैं, और 2 घंटा या और 4 घंटा इस प्रकार अगर रहेगा हालत क्या होगा? நாம் சில நேரங்களிலே பயந்து விடுகிறோம். இப்படியே 2 மணி நேரம் 4 மணி நேரம் இருந்தா என்னோட சரீரத்தோட நிலைமை என்ன ஆகிறது? जीवन में भी सेवकाई में भी कभी कभी इस प्रकार के बातें हमें घेर लेता है। நம்முடைய வாழ்க்கையிலும் சரி நம்முடைய ஊழியத்திலும் சரி இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்குள்ளாக வருகிறது. अगर मेरा पारिवारिक जीवन इस प्रकार आगे बढ़ेगा क्या होगा? என்னுடைய குடும்ப வாழ்க்கை இப்படியாக போகும் என்று சொன்னால் என்னவாகும் எதிர்காலம்? मेरा जो सेवकाई या सेवा क्षेत्र की बातें या डिपार्टमेंट की बातें इसी प्रकार एक सुखापन को महसूस कर रहा हूं, उसी प्रकार आगे बढ़ने से क्या होगा? என்னுடைய ஊழிய காரியங்கள் அல்லது என்னுடைய பணி காரியங்கள் தொடர்பான இப்படியே ஒரு வறண்ட சூழ்நிலை தொடர்ந்து நடைபெற்றால் எதிர்காலம் என்னவாகும்? लेकिन परमेश्वर न केवल आपको देखता है, न केवल आपके लिए अपना कान लगाता है, आपके लिए बातों को प्रबंध भी करके रखा है। ஆனால் ஆண்டவர் உங்களை பார்க்கிறவராய் மாத்திரமல்ல, அவருடைய செவிகளை உங்கள் மேல் வைக்கிறவராய் மாத்திரமல்ல, அதற்கு ஆண்டவர் கிரியை செய்கிறவராகவும் मैं இருக்கிறார். संक्षेप में 3 अलग-अलग बातों को मैं पहले आपके सामने ले आने के लिए मैं कोशिश करूंगा। நான் சுருக்கமாக 3 வித்தியாசமான காரியங்களை உங்கள் இடத்துல வைக்கிறேன். आप मेरे साथ खोलिएगा लूका सुसमाचार उसका 24वां अध्याय 24। என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 24வது அதிகாரம். लूका उसका 24वां अध्याय, லூக்கா 24வது அதிகாரம். वहां देखिएगा 2 चेले लोग वहां यात्रा में हैं। அங்கே பார்க்கும் பொழுது 2 சீசர்கள் பிரயாணத்தில் இருக்கிறார்கள். 17वां वचन के आधार पर हम देख सकते हैं उन लोगों के अंदर भी इस प्रकार का दुख है, इस प्रकार का डर है, इस प्रकार का घबराहट के साथ वे लोग आगे बढ़ रहे हैं। அங்கே 17வது வசனத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்குள்ளாக இப்படிப்பட்ட ஒரு வறண்ட நிலைமை, ஒரு துக்கமான சூழ்நிலை காணப்படுகிறது. शायद ये दोनों चेले लोग इस प्रकार विचार किए होंगे, ஒருவேளை அவர்கள் இப்படியாக நினைத்திருக்கலாம். बहुत अद्भुत कामों को यीशु मसीह के जीवन में ये लोग देखे हैं। ஆண்டவர் अनेक அதிசயங்களை அவருடைய காரியங்களிலே செய்தார். परमेश्वर अद्भुत काम करते हुए ये दोनों देखे हैं। ஆண்டவர் அதிசயமான அற்புதமான காரியங்களை செய்ததை இவர்கள் பார்த்தார்கள். मरे हुए को जिंदा किया वे लोग देखे हैं। செத்தவர்களை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினதை இவர்கள் பார்த்தார்கள். क्षण पर में एक जगह से गायब हो जाते हैं, उसको भी देखे हैं। ஒரு வினாடி பொழுதிலே தன்னுடைய இருந்த இடத்திலிருந்து மறைந்து போய் விட்டார், அதையும் பார்த்தார்கள். वे लोग इंतजार किए होंगे वो जब लोग इनको पकड़ने के लिए आए कुछ ना कुछ अद्भुत काम होगा। ஒருவேளை இவர்கள் எதிர்பார்த்திருக்கலாம் மனிதர்கள் இவர்களை பிடிக்க வரும்போது ஏதாவது ஒரு காரியம் அங்க நடக்கும் என்று சொல்லி. फिर इंतजार किए होंगे
மறுபடியும் காத்திருந்திருக்கலாம். वो पकड़ के तो ले गए लेकिन प्रभु अचानक हमारे सामने आ जाएगा. அவர்கள் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். ஆனால் ஆண்டவர் திடீரென்று நம்மிடத்தில் வந்து விடுவார். इंतजार करते 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 वहां यीशु मसीह का मृत्यु हो गया, कब्रिस्तान में भी रखा गया. அவர்கள் காத்திருந்து 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 அங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய மரணமும் வந்தது, அவரை கல்லறையிலும் வைத்து விட்டார்கள். कुछ ऐसे बातें बीत गया, उन बातों को लेके इस प्रकार का सुखापन और सुखापन के चलते डर और घबराहट के साथ चल रहे हैं. சில காரியங்கள் முடிந்து போயிருக்கலாம், அதை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை துக்கம், ஒருவேளை பயம், ஒருமான வறண்ட சூழ்நிலை காணப்படலாம். आप शायद सोचे होंगे नहीं 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 उतना तो नहीं जाएगा, इसमें परिवर्तन हो जाएगा, इसमें ठीक हो जाएगा, इसमें कुछ बातें हो जाएगा, इसमें कुछ संभव दिखाई पड़ेगा. लेकिन आप देखते 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 बातें एकदम उल्टा हो गया. நீங்கள் ஒருவேளை நினைத்திருக்கலாம், இல்ல இல்ல அப்படி நடக்காது, இதுல ஏதாவது ஒரு மாற்றம் வரும், வேற ஏதாவது ஒரு காரியம் நல்ல காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்திருக்கலாம். ஆனா அப்படியே தலைகீழா விஷயங்கள் நடந்திருக்கலாம். मैं फिर कहने के लिए चाहता हूं, நான் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன், आपका फैमिली लाइफ, आपका जो पारिवारिक जीवन की बातें हो सकता है, ஒருவேளை உங்களுடைய குடும்ப காரியங்களாக இருக்கலாம், सेवकाई का जो संबंधित बातें हो सकता है, ஒருவேளை உங்களுடைய ஊழிய தொடர்பான காரியங்களாக இருக்கலாம். आप देखते देखते अभी ऐसे बातें हो गया, इसके चलते आपके अंदर में एक प्रकार का सुखापन, நீங்கள் பார்த்து பார்த்து காரியங்கள் ஒருவேளை இப்படி நடந்தனால இதனால உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை ஒரு வறண்டு போன சூழ்நிலை. यहाँ चेले लोग इस प्रकार का हालत में वे लोग यात्रा में हैं. இங்கே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சீசர்கள் அப்படியே நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். यहाँ इतना दुख में चले गए, यीशु साथ में है लेकिन देख नहीं पा रहे. இங்கே இப்படிப்பட்ட ஒரு துக்கத்திற்குள்ளாக போயினார்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட இருக்கிறார்கள், ஆனால் பார்க்க முடியவில்லை. इतना दुख से भरे हुए हैं, அவ்வளவு துக்கம் அவர்களை நிரப்பியது. यीशु को भी देख नहीं पा रहे. இயேசு கிறிஸ்துவையும் பார்க்க முடியவில்லை. लेकिन यहाँ इस सारे बातों को जानते हैं, मैं उसको एक एक करके एक प्रचार के रूप में नहीं कहना चाहता हूँ. நீங்கள் எல்லாம் அந்த காரியங்களை குறித்து தெளிவாக அறிந்திருக்கிறீர்கள், நான் அதனால் இது எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் பிரசங்கிக்க விரும்பவில்லை. यहाँ देखिएगा 32वां वचन के आधार पर இங்கே 32வது வசனத்திலே பார்ப்போம் என்று சொன்னால், वे लोग एक बात को महसूस कर रहे हैं. அவங்க இப்படி பார்க்கறாங்க, जब वो पवित्र शास्त्र की बातों को हमसे बांट रहा था, जो हमारे मन में ऐसे कुछ है ना, जो बातें ऐसे कुछ बातें नहीं हुआ. அவங்க இப்படியாக அந்த காரியங்களை குறித்து அவர் பேசிய போது அவருடைய வாழ்க்கை அவங்களுக்குள்ள இருதயத்துக்குள்ள கொழுந்து விட்டு எரியலையா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. तो इसका मतलब हमारे जो जीवन में जब कभी भी इस प्रकार की बातों में हम चले आते हैं, இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் வரும் பொழுது हमारे लिए परमेश्वर जीवित वचनों को लिख के दिया है. ஆண்டவர் நமக்காக இந்த ஜீவனுள்ள வசனங்களை எழுதி கொடுத்துள்ளார். जैसा यशायाह नबी की किताब में हम लोग देखे, हमारे लिए सारे बातों को परमेश्वर प्रबंध करके रखा है. இங்கே ஏசாயா தீர்க்கதரிசனிலே புத்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்காக எல்லா காரியத்தையும் அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். जब कभी भी इस प्रकार का जो वातावरण में पहुंच जाते हैं, நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ள கடந்து செல்லும் பொழுது परमेश्वर का वचन हमें जिला सकता है. அந்த வசனம், ஆண்டவருடைய வசனம் நமக்கு ஜீவனை मैं கொடுக்கும். कई लोगों को इस प्रकार का एडवाइस या सलाह दिया हूं. நான் अनेகருக்கு இப்படிப்பட்ட ஆலோசனைகளை நான் கொடுத்திருக்கிறேன். जब कभी भी आप सुखापन को महसूस करते हैं, நீங்கள் எப்பொழுதெல்லாம் வறண்டு போன சூழ்நிலையை யோசிக்கிறீர்களோ, आपको किसी भी बातों को पढ़ने का, प्रार्थना करने का कुछ भी मन नहीं लग रहा है, உங்களுக்கு ஒருவேளை எந்த காரியங்களை செய்வதற்கும் ஜெபம் செய்வதற்கும் விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், आप ऐसा ही उठा के भजन संगीता को पढ़ते जाइएगा. நீங்கள் அப்படியே அந்த சங்கீதத்தை எடுத்து அப்படியே வாசிக்க ஆரம்பிங்க. आप पढ़ते पढ़ते 1 2 10 20 आप पढ़ते आगे बढ़िए. அப்படியே 1 2 10 20 அப்படியே படிச்சிட்டே இருங்க. आपके अंदर में बहुत बड़ा परिवर्तन को आप देखेंगे. உங்களுக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். आपके दिल का जो सुखापन के ऊपर परमेश्वर का जो बारिश होते हुए आप देखेंगे. நீங்கள் அந்த உங்களுடைய இருதயம் அந்த காஞ்சு போன இருதயத்துக்குள்ளாக ஆண்டவருடைய நதி பாயிறது நீங்கள் तो பார்க்க इसलिए முடியும். कभी कभी हमारा जीवन में जो बातें हो गया, उसी के चलते हम उसी को सोचते रहते हैं, उसी को हम लोग करते विचार करते रहते हैं, हमारे अंदर में इस प्रकार का सुखापन चले आता है. நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்திருந்ததனால் நம்ம அதை நினைத்து நினைத்து யோசித்து யோசித்து நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு வறண்ட சூழ்நிலை காணப்படலாம். जब ये वचन के ओर हम लोग अपने आप को मोड़ेंगे, நாம் எப்பொழுது இந்த வசனத்தை நோக்கி நாம் போகுமோ, परमेश्वर का आत्मा हमें फिर से जिला सकता है. ஆண்டவர் உடைய ஆத்துமா நமக்கு திரும்பவும் ஜீவனை கொடுக்கும். दूसरा, एस्तर की किताब में और एक बात को हम लोग देखते हैं. இரண்டாவது எஸ்தருடைய புத்தகத்திலே நாம் இன்னொரு காரியத்தை பார்க்க முடியும். कभी कभी बीती हुई बातों को सोचकर कभी कभी हम घबरा जाते हैं, हमारा जीवन सूख जाता है. சில நேரங்களிலே நாம் பழைய காரியங்களை நினைத்து நம்முடைய வாழ்க்கையில ஒரு வறண்ட சூழ்நிலை உருவாகிறது. लेकिन एस्तर की किताब में अगर आप देखेंगे, ஆனால் எஸ்தருடைய புத்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது अभी कुछ हुआ नहीं है.
இப்பொழுது ஒண்ணும் நடக்கலங்க. लेकिन होने वाला है उन बातों को सोच के बहुत बड़ा घबराहट लोगों के दिल में आ गया. அங்கே நடக்க போகிற காரியங்களை நினைத்தவர்களுக்குள்ள இருதயத்துக்குள்ள ஒரு கலக்கம் உண்டாயிற்று. अगर आप तीसरा अध्याय का आखिरी वचन में देखेंगे, அங்கே 3வது அதிகாரம் கடைசி வசனத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், कुछ बातें होने वाला है. அங்கே என்னமோ காரியங்கள் நடக்க போகிறது. कुछ बातें लोगों के विरोध में, अपने परमेश्वर के लोगों के विरोध में होने वाला है. சில காரியங்கள் ஆண்டவருடைய ஜனங்களுக்கு விரோதமாக நடக்க போகிறது. एक जो छोटा एक झुंड है उसके विरोध में कुछ काम होने वाला है. ஒரு சிறிய கூட்டம் அதற்கு விரோதமாக ஒரு காரியங்கள் நடக்க போகுது. तो इसके चलते वहां लोगों के अंदर में बहुत बड़ा घबराहट, बहुत बड़ा भय, बहुत बड़ा डर जो है वहां पर हो गया. அதனால அங்க இருந்த ஜனங்களுக்குள்ளாக ஒரு கலக்கம், ஒரு பயம், ஒரு திகில் உண்டானது. कभी कभी हमारा जीवन में अभी कुछ नहीं हुआ होगा, लेकिन हम कभी कभी ऐसा हम लोग देखते हैं ये होने वाला है, ऐसा हो जाएगा. நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் ஒண்ணும் நடந்திருக்காது. ஒருவேளை நம்ம நடக்க போகிற காரியங்களை குறித்து நம்ம ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்திருக்கலாம். क्योंकि ऐसा ही हो जाएगा, उस प्रकार का सारा वातावरण बन चुका है. இப்படியாக நடந்து போய்டும். அதுக்குரிய அந்த எல்லா காரியங்களும் ஒழுங்கு செய்யப்பட்டது. हम लोग खत्म हो जाएंगे, उस प्रकार का सारा जो वातावरण बन गया. நம்முடைய வாழ்க்கை அவ்வளவுதான் முடிந்தது. அதற்குரிய எல்லா ஆயத்த காரியங்களும் செய்யப்பட்டது. शायद ये सुबह के वक्त में हमारा दिल में इस प्रकार का डर या घबराहट होने का संभावना है. ஒருவேளை இந்த காலை நேரத்தில் நம்முடைய இருதயத்தில் இப்படிப்பட்ட ஒரு பயம் உண்டாக இருக்கலாம். सारे बातें ऐसा बन गया, எல்லாம் தயாராயிருச்சு. मेरे लिए ऐसा हो सकता है, எனக்கு அப்படி நடந்துறலாம். मेरे फैमिली में ऐसा हो सकता है, என்னுடைய குடும்பத்திற்கு அப்படியாக मेरे நடந்துறலாம். जो सेवकाई में ऐसा हो सकता है, होने वाला है. அப்படியே நடந்துறலாம். इस प्रकार का डर, इस प्रकार का घबराहट हमारे अंदर में सुखापन को ले आने का संभावना है. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு ஒரு பயத்தையும் ஒரு கலக்கத்தையும் ஒரு வறண்ட சூழ்நிலையை ஏற்படுத்தலாம். लेकिन जब हम एस्तर की किताब में देखते हैं, ஆனால் நாம் இங்கே எஸ்தருடைய புத்தகத்தை பார்க்கும் பொழுது वहां प्रार्थना बहुत बड़ा परिवर्तन को लेके आया. அங்கே ஜெபம் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கியது. बहुत बड़ा जो परिवर्तन को प्रार्थना लेके आया. அங்கே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஜெபம் ஏற்படுத்தியது. मैं हमेशा याद करता हूं मेरा दूसरी जो दीदी के जीवन में जो घटना हुआ, என்னுடைய இரண்டாவது சகோதரனுடைய வாழ்க்கையில நடந்த காரியத்தை நான் उसका எப்போதும் जो நினைப்பதுண்டு. पारिवारिक जीवन में ऐसा तूफान चले आया, हम लोग सोचे बिल्कुल वो खत्म हो जाएगी. எங்களுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூறாவளி போன்ற காரியம் நடந்தது. அவ்வளவுதான், இனி எல்லாம் முடிந்தது என்று நினைக்க முடியாது. लेकिन मेरी दूसरी दीदी जो वो ये काम को पक्का की. ஆனால் என்னுடைய அந்த இரண்டாவது சகோதரி அவங்க ஒரு விஷயத்தை கரெக்டா செஞ்சாங்க. जब कभी भी अपना जो टीचर का काम कर रहे थे, वो समय मिलेगा कलिसिया में जाती है, कमरा में चले जाती है, ऐसा जगह में चले जाती है, प्रार्थना 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 करते रही. அவர்கள் அந்த டீச்சர் வேலையை முடிச்சிட்டு இருக்கும்போது அந்த நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் அவங்க ரூம்ல இல்லனா சர்ச்சில் எங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கெல்லாம் போய் ஜெபம் 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 பண்ணிட்டே இருந்தாங்க. परमेश्वर प्रार्थना के द्वारा उसका परिवार में ऐसा एक परिवर्तन को लेके आया. அந்த ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர் அந்த குடும்பத்திலே அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கினார். शायद मैं पहले बताया होगा, मैं एक और बार बताने के लिए मैं चाहता हूं. நான் முன்னாடி ஒரு முறை சொல்லி இருக்கிறேன், ஆனால் நான் திரும்ப சொல்ல விரும்புகிறேன். कुछ लोगों का पारिवारिक जीवन में शायद ये मदद कर सकता है. சிலருடைய குடும்ப காரியங்களில் ஒருவேளை இது ஒரு உதவியாக இருக்கலாம். ऐसा संदर्भ में, ऐसा वातावरण में मेरी दीदी मेरे लिए एक चिट्ठी लिखी. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே என்னுடைய சகோதரி எனக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள். उसमें क्या लिखी मालूम है? அதுல என்ன எழுதி இருந்தார்கள் தெரியுமா? मेरे जगह में अगर दूसरा और एक लेडीज या औरत रहती, என்னுடைய இடத்துல வேற ஏதாவது ஒரு லேடி இருந்திருந்தாங்க அப்படின்னா, जिस शहर में मैं हूँ, நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறனோ उस शहर में पागल होके इधर उधर सड़क में घूमने वाली बन जाती. நான் இருக்கிற இடத்துல எனக்கு பைத்தியம் பிடிச்சு அப்படியே அலைய ஆரம்பிச்சிருவாங்க. उतना बहुत बड़ा धक्का, इतना बहुत बड़ा भारी संकट में थी. அப்படிப்பட்ட ஒரு அழுத்தம், பெரிய அழுத்தம் அவங்களுக்குள்ள இருந்தது. मैं मिशनरी के रूप में यहाँ रहने के चलते खुलेआम एक लेक्चर के द्वारा मुझे बताया था. उन दिनों में लेक्चर आता था. நான் அந்த நாட்கள்ல இங்க மிஷனரியா இருந்தனால அவங்க என்னிடத்துல எல்லாவற்றையும் தெளிவா ஒரு கடிதம் மூலமாக எழுதினார்கள். और किसी को नहीं बताए, வேற யாருக்கும் அவங்க சொல்லல, केवल परमेश्वर को बताए. ஆண்டவருக்கு மாத்திரம் சொன்னாங்க. आज का समस्या क्या है मालूम है? இன்றைக்கு சூழ்நிலை என்ன தெரியுமா? हम सबको बताएंगे. நான் எல்லாத்துக்கும் यहाँ சொல்றேன். ऐसा वहाँ ऐसा, हम कितना प्रार्थना करते हैं. நாம் எல்லா இடத்துல இங்க அங்க சொல்றோம், ஆனா எவ்வளவு ஜெபம் பண்றோம்? अगर हमारा व्यक्तिगत जीवन का सुखापन या हमारा व्यक्तिगत जीवन का संकट या परेशानियां या हमारा फैमिली लाइफ का कुछ प्रॉब्लम है, कुछ बातें हैं, हम विचार करने की जरूरत है, हम परमेश्वर के कितना मैं खोजता हूं.
என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலோ அல்லது என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலோ இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது, வறண்ட காரியங்கள் இருக்குது, நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஆண்டவரை நோக்கி போக வேண்டும். मैं ऐसा ही नहीं बोल रहा हूं, நான் அப்படியாக சொல்லல. मेरा परिवार में हुआ इसलिए मैं बोल रहा हूं. என்னுடைய குடும்பத்துல நடந்தது, அதனால நான் சொல்றேன். वो कई लगभग 20 साल के पहले का चिट्ठी अभी भी मेरा ड्रॉयर में है. அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த லெட்டர் இப்பவும் என்னோட டிராயர்ல இருக்கு. A4 साइज का जो लीगल पेपर बड़ा लंबा, पुराना जमाने में उसी को हम लोग लिखते हैं एग्जाम सब में, ऐसा लीगल पेपर में 4 पन्ना लिखी थी. A4 साइजல இருக்க அந்த லீகல் பேப்பர்ல 4 பேப்பர்ல எனக்கு எழுதுனாங்க. इसलिए मैं हिम्मत के साथ बता रहा हूं, आप प्रार्थना कीजिए, परमेश्वर सारे सुखापन को दूर करेगा, क्योंकि बहुत कुछ बातों को आपके लिए प्रबंध करके रखा. அதனால தான் நான் உறுதியாக சொல்லுகிறேன், ஜெபம் செய்வோம், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா அந்த வறண்ட சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றுவார். अगर हम इस प्रकार का समस्या में ऐसा हो जाएगा, ऐसा हो जाएगा, ये हो जाएगा, वो टूट जाएगा, इस प्रकार हम कल्पना करके रहेंगे तो हमें दूसरा रास्ता में ये समस्या ले जा सकता है. ஒருவேளை நாம் இப்படி நடந்து விடுமோ, அப்படி நடந்து விடுமோ, இது ஆகி விடுமோ, அது ஆகி விடுமோ என்று கற்பனை செய்து கொண்டு நாம் இருப்போம் என்று சொன்னால் அது நம்மை வேறு வழியாக எடுத்து சென்று விடும். आप चेक करके देखिएगा. நீங்கள் ஒருவேளை உங்களை சோதித்து பாருங்கள். पहले आपके ऊपर परमेश्वर का नजर है. முதலாவது ஆண்டவர் உங்கள் மேலே பார்வையுள்ளவராக வைத்திருக்கிறார். आपके लिए कान लगाने के लिए परमेश्वर तैयार है. உங்கள் மேலே அவர் தன்னுடைய செவிகளை சாய்க்க அவர் தயாராக இருக்கிறார். साथ ही साथ आपके लिए ऐसे ऐसे बातों को प्रबंध करके रखा है. அதோடு கூட இப்படிப்பட்ட பெரிய பெரிய காரியங்களை அவர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ऐसा परमेश्वर को आराधना करने के लिए आए. அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் ஆராதிப்பதற்காக வந்திருக்கிறோம். अगर आप चेक करके देखेंगे, நீங்கள் ஒருவேளை சோதித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் समय को पूरा आप प्रार्थना में बिता के देखेंगे, உங்களுடைய சூழ்நிலை எல்லாவற்றையும் ஜெபத்தின் மூலமாக நீங்கள் ஆண்டவரிடத்தில் கொண்டு போவீர்கள் என்று சொன்னால் सेवकाई में, आपका व्यक्तिगत जीवन में, आपका फैमिली में आप बहुत बड़ा परिवर्तन को देखेंगे, आशीषों को देखेंगे. உங்களுடைய தனிப்பட்ட காரியம், ஊழிய காரியங்கள், வேலைகள் எல்லாவற்றிலும் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும். अब पहले मैं बताया था जो बीती हुई बातें उसको लेके डर हमारे अंदर में आ सकता है. முதலாவது சொன்னேன், பின் பழைய முடிந்து போன காரியங்களை குறித்து நமக்குள்ளாக பயம் வரலாம். कभी-कभी जो होने वाला उसको लेके हम लोग डर जाते हैं. சில நேரங்களில் நடக்க போற காரியங்களை குறித்து ஒருவேளை அந்த பயம் வரலாம். और तीसरा और एक बात को मैं कहकर आराधना में ले जाने के लिए चाहता हूं. மூன்றாவது ஒரு காரியத்தை குறித்து சொல்லி நான் ஆராதனையில் எடுத்து செல்ல விரும்புகிறேன். प्रेरितों के काम उसका 16वें अध्याय को देखिएगा. அங்க அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் அதனுடைய 16வது அதிகாரம். वहां जो बंदगिरी का जो जेलर है, जो ऑफिसर है, वो उनके अंदर में भी इस प्रकार का डर या घबराहट आ गया. அங்கே சிறைச்சாலைக்கு அதிபதியா இருந்த அவருக்குள்ளாகவும் இப்படிப்பட்ட ஒரு பயம் உண்டானது. किन बातों को लेके मालूम है? எந்த காரியங்களை குறித்து மாலும் தெரியுமா? हुआ नहीं है लेकिन हो गया करके वो कल्पना कर ले लिया. எந்த காரியம் அங்க நடக்கவே இல்ல, ஆனா நடந்துருச்சுன்னு சொல்லி நினைச்சு ஒரு பயம். अभी कुछ हुआ नहीं, ஒண்ணுமே நடக்கலங்க. जरूर दरवाजा सब खुल गया, அங்க கதவுகள் எல்லாம் திறந்தது உண்மைதான். अब समय नहीं होने के चलते मैं बता रहा हूँ 28वां जो 28 और 27 27 और 28 इन सारे बातों का अगर आप पढ़ेंगे, நான் நேரம் இல்லாதனால வேகமா சொல்லுகிறேன். 27 28 வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் वो अपने आप में ऐसा सोचने लगा, அவர் தனக்குள்ளாக இப்படியாக நினைத்து கொண்டார். वो ऐसा ऐसा ही विचार करने लगा, அப்படியே அவர் யோசிக்க ஆரம்பிச்சார். वो दरवाजा तो खुल गया, இங்க கதவுகள் எல்லாம் திறந்துருச்சு, सारे लोग भाग गया. எல்லாம் ஓடி போயிட்டாங்க. जो हुआ ही नहीं उसको कल्पना करके सोच रहा है, हो गया, सब हो गया, खत्म हो गया. அங்க நடக்கவே இல்ல, ஆனா நடந்த மாதிரி அங்க எல்லாம் கற்பனை பண்ணிட்டார். कभी-कभी जीवन में हम ऐसा जगह में चले आते हैं. சில நேரங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். अभी भी जीवन है, अभी भी उम्मीद है, अभी भी हमारे लिए मौका है, लेकिन हम सोचते हैं सब खत्म हो गया, இப்போதும் நம்பிக்கை இருக்கு, இப்போதும் இருக்கு, எல்லாம் பலன் உண்டு, ஆனா எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு ஒரு सब சூழ்நிலை. कुछ खत्म हो गया. எல்லாம் முடிந்து போயிட்டு. यहाँ देखिएगा जब वो अपने आप को खत्म करने के लिए तैयार हुआ, இங்கே பார்க்கும்போது அவர் தன்னைத்தானே மாய்த்துக் கொள்ள முயற்சி செய்யும் பொழுது परमेश्वर के दास पौलुस कह रहा है हम सबको इधर है. அங்கே தேவனுடைய தாசன் பவுல் சொல்கிறார், நாங்க எல்லாரும் இங்கே தான் இருக்கோம். परमेश्वर आपसे बातें करने के लिए चाहता है. ஆண்டவர் உங்களிடத்தில் பேச விரும்புகிறார். जहां आपके लिए कुछ उम्मीद नहीं दिख रहा है, जहां आप सोच रहे हैं सब खत्म हो गया, எங்கே எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லையோ, எல்லாம் முடிந்தது என்று நினைக்கிறீர்களோ, आपके आसपास में ऐसा परमेश्वर के दास लोगों को परमेश्वर आपके लिए रखा है. அங்கே உங்களுக்கு மத்தியிலே, உங்களுக்கு அருகாமையிலே தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களை வைத்திருக்கிறார். पूरा पूरा अनुग्रह से, परमेश्वर के दया से सेवा करने वाले पौलुस को परमेश्वर आपके आगे पीछे चारों तरफ में परमेश्वर रखा है. அங்கே ஆண்டவருடைய கிருபையினாலும் அந்த அன்பினாலும் நிறைந்து ஊழியம் செய்யக்கூடிய பவுல்களை ஆண்டவர் இங்கே உங்களை சுற்றி வைத்திருக்கிறார். वो पौल कहता हम सबको इधर है. அங்கே பவுல் சொல்கிறார், நாங்க எல்லாரும் இங்கே தான் இருக்கோம். हम परमेश्वर से प्रार्थना करने की जरूरत है. நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க அவசியம். पौलुस कहता है मैं बहुत प्रयास किया लेकिन मैं नहीं, मेरे अंदर जो परमेश्वर का अनुग्रह है उसी के चलते मैं प्रयास किया.
ஆண்டவர் பவுல் இப்படியாக சொல்லுகிறார், நான் நிறைய பிரயாசப்பட்டேன், என்னால் அல்ல, எனக்குள்ள இருக்கிற அந்த ஆண்டவரினுடைய கிருபையினால தான் நான் செய்ய முடிந்தது. उस प्रकार के दास लोगों को परमेश्वर आपके आसपास में जरूर रखा है. அப்படிப்பட்ட ஆண்டவருடைய ஊழியக்காரர்களை ஆண்டவர் உங்களை சுற்றி வைத்திருக்கிறார். एक हम लोग प्रार्थना करना है, प्रभु ऐसा सेवकों के पास मुझे ले जाइए. நாம் ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரை இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களிடத்தில் என்னை எடுத்து செல்லுங்கள். दूसरा और एक प्रार्थना जरूर करना है. இரண்டாவது மிக முக்கியமான ஜெபம் நாம் செய்ய வேண்டும். प्रभु मैं गलत लोगों के पास नहीं जाने पाऊं. ஆண்டவரே, நான் தவறான மனிதர்களிடத்தில் போயிடக்கூடாது. जब हम सही लोगों के पास, परमेश्वर के लोगों के पास हम जाएंगे, எப்பொழுது நாம் ஆண்டவருடைய சரியான மனிதரிடத்தில் நாம் போகிறோமோ, न केवल हमारा डर से वो दूर करता है, நம்முடைய பயம் நம்ம விட்டு போகிறது மாத்திரமல்ல, और परमेश्वर के निकटता में आने के लिए वो सहायता நாம் करता है. ஆண்டவரிடம் இன்னும் அதிகமாக நெருங்கி சேர்வதற்கு அது உதவி செய்யும். इसलिए हम लोग ऐसा परमेश्वर के पास आज हम आए हैं. அதனால தான் நாம் இப்படிப்பட்ட ஆண்டவரிடத்தில் நாம் இன்றைக்கு வந்திருக்கிறோம். जब हमारा जीवन सूख जाता है, எப்பொழுது நம்முடைய வாழ்க்கை வறண்டு போகிறதோ, शायद आप पढ़ने वाले छोटे बच्चे हो सकते हैं, ஒருவேளை நீங்கள் படிக்கிற சிறு பிள்ளைகளாக இருக்கலாம். कभी कभी कुछ हुआ नहीं, हम लोग डर जाते हैं. ஒண்ணுமே நடக்கல சில நேரங்கள், ஆனா பயந்துறோம். अभी एग्जाम आया ही नहीं, அப்ப எக்ஸாம் வரவே இல்ல, हम लोग सोचते हैं फेल हो जाएंगे. ஃபெயில் ஆயிடுவோன்ற பயம். कुछ हुआ नहीं, हम लोग सोचते हैं नहीं 2 साल के बाद ऐसा ही होगा, क्या करेंगे. ஒண்ணுமே நடக்கல, ஆனா 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஆயிருமேன்ற ஒரு பயம். हम कल्पना करके डर जाते हैं. நம்ம கற்பனை செய்து நாம் பயப்படுகிறோம். या कुछ ऐसे बातें हमारा परिवार में, फैमिली में, माँ बाप के जीवन में, या जहाँ कहीं कुछ ऐसा घटना हुआ है उसको लेके हम डर जाते हैं. ஒருவேளை சில காரியங்கள் என்னோட குடும்பத்துல என்னோட பெற்றோர்கள் கூட இருக்கிறவங்கனால இப்படி நடந்துருச்சு, அதனால அதை குறித்து பயம். कुछ भी क्यों न हो, हमारे लिए एक शुभ संदेश है. எப்படிப்பட்ட காரியங்களா இருந்தாலும் நமக்கு ஒரு நற்செய்தி உண்டு. हमें देखने वाला एक परमेश्वर है. நம்மை காண்கிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. ऐसे लोगों को ढूंढ ढूंढ के देखने वाले एक परमेश्वर हमारे बीच में है. இப்படிப்பட்ட ஒவ்வொருவரையும் தேடி தேடி பார்க்கிற தேவன் நமக்கு உண்டு. ऐसे लोगों के लिए अपना कान को लगाने वाला परमेश्वर हमारे बीच में. இப்படிப்பட்ட ஒரு ஜனங்களுக்கு நேராக தன்னுடைய செவிகளை திறக்கிற ஒரு தேவன் உண்டு. साथ ही साथ ऐसे लोगों के लिए, जैसा हम यशायाह नबी किताब में हम लोग पढ़े हैं 18 और 19 वचन में, उतने बातों को तैयार करके प्रबंध करके रखने वाला परमेश्वर है. நாம் ஏசாயா புத்தகத்திலே வாசித்த அந்த 18-19 வசனங்களை பார்த்த அந்த இப்படிப்பட்ட மகத்துவமான காரியங்களை அவர் ஆயத்தம் பண்ணி வைக்கிற தேவனாய் இருக்கிறார். घबराने का कोई जरूरत नहीं है. இதிலே நாம் கலக்கமடைய அவசியம் இல்லை. हमारा परमेश्वर जिंदा है. நம்முடைய தேவன் ஜீவன் உள்ளவர். हमारा परमेश्वर जीवित है. நம்முடைய தேவன் உயிரோடு உள்ள ஒரு उन தேவன். बातों को महसूस करते हुए हम लोग एक गीत के द्वारा हम परमेश्वर का आराधना करते हुए परमेश्वर के निकटता में जाएंगे. இந்த காரியங்களோடு கூட நாம் ஆண்டவரே சமூகத்திலே ஆண்டவரை ஆராதிக்கிறோம்.